ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே தீபாவளி ஸ்பெஷல் தட்டை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மெத்தடில் இருக்கும். நம்ம இன்றைக்கி ரேஷன் அரிசியில் பச்சை அரிசி இல்லைங்க. நான் எப்படி செய்கிறது ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரன்ச்சான முறுக்கு தீபாவளிக்காக ஸ்பெஷல் இந்த வீடியோ இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கிரன்ச்சாக இருக்குது. எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாது எனி டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக மெத்தடில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புழுங்கல் அரிசி நல்லா இருக்குது. இது 500 கிராம் இருக்குது. 1/2 கிலோ போதுங்க. தண்ணி போட்டு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். பாருங்கள், ஆஃப்டர் 5 hour நல்லா சோக் ஆகிட்டு இருக்குது. தண்ணி போட்டு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதுங்க. தோசை மிஷின் இல்லைன்னா கிரைண்டரில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் தோசை மிஷினில் போய் தண்ணி இல்லாது இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வந்துட்டேன். பாருங்கள், மாவு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும். இந்த மாவு சைடில் வச்சுட்டு பொட்டுக்கடலை 100 கிராம் போதுங்க. ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை பவுடர் மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, இது எல்லாமே சேர்த்து செஞ்சு பாருங்கள். கூடவே வாசனைக்காக பெருங்காயம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. காரம் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் சும்மா 2 ஸ்பூன் நெய். இப்போ வாங்க டவ் ரெடி பண்ணிடலாம். நம்ம நிப்பட் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி போடாதீங்க. நம்ம மாவில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது. அதுக்காக பொட்டுக்கடலை பவுடர், இந்த மசாலா எல்லாமே சேர்த்தனா சாஃப்டான டவ் நிப்பட்காக ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி போடலைங்க. நீங்கள் கூட போடாதீங்க. இந்த மாதிரி டவ் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நம்ம டவ் ரெடியாக இருக்குது. கரெக்டாக சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து 2 கை நடுவில் வச்சு இந்த மாதிரி பாருங்கள், நம்ம எண்ணெய் வாங்குறாங்க இல்லை, அந்த பிளாஸ்டிக் கட் பண்ணி அதே பிளாஸ்டிக்கில் வச்சு நிப்பட் ரெடி பண்ணலாம். லைட்டாக விரலில் ப்ரெஸ் பண்ணால் நம்ம நிப்பட் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இருந்தால் ஃப்ரை பண்ணால் க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், 2வது காட்டுறேன். 8-10 ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலே ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். இந்த எண்ணெய் பிளாஸ்டிக்கு நிப்பட் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எடுக்கிறதுக்கு கூட நல்லா ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி எடுங்க. ஷேப் கெட்டு போகாது, ஈஸியாக கையில் வந்துடும். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கலர் நல்லா வரும், சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா சூடாயிட்டு பிறகு அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை டைப்பில் நிப்பட் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அந்த டேஸ்ட்டு, அந்த க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே கெட்டு போகாது, நல்லா வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து விடுங்க. அப்போவே கலந்து விடாதீங்க. சும்மா ஃபியூ செகண்ட்காக அடுப்பு ஹை வச்சு மீடியம் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தட்டை மாவு கலந்தனா நீங்கள் தண்ணியே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடர் மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. பட் தண்ணி மட்டும் போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம தட்டையில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இல்லை. பாருங்கள், அந்த சில்லி ஃப்ளாக்ஸு, கருப்பு எள்ளு கலரு எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக தட்டை ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், ஈஸியாக மெத்தடில் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரன்ச்சியாக நிப்பட்காக எங்கள் வீடியோவுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்காக நம்ம தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.